பிரபாகரனே எனக்கு பயிற்சி கொடுத்தாரு, அரிசி மூட்டையில சுட்டு பயிற்சி எடுத்தோம். இல்ல இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தாரு, எந்த ஷூட்டிங்னு சொல்லல. இல்ல அவர் என்ன சொன்னாரு, பிரபாகரன் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு, அரிசி கப்பல்ல அரிசி மூட்டைலாம் இருக்கும், அதுல சுட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படிலாம் கதை சொன்னாரு. ஷூட்டிங் நடந்ததுங்க, எந்த ஷூட்டிங்னு சொல்லல, கேமரா ஷூட்டிங் நடந்தது. அது ஃபயரிங்கே இல்ல, ஃபயரிங்கே கிடையாது, ஃபயர் பண்ணாலே போர் வந்துரும் அப்படின்னு ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம வந்து இது சிரிக்கிறோம், சிரிக்க முடியாத அளவிற்கு இது ஒரு மோசமான ஒரு கொடூரமான நிகழ்வு. என்னன்னா சந்தோஷ் அவர்கள் பதிவு செய்வது, நான் ஒருத்தன் செத்தாலே அந்த ஒத்த சாவை வச்சே காசு பண்றதே எனக்கு பிடிக்காது. அதாவது அதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிடிக்காதுன்னா யாருக்கும் பிடிக்காது. ஒரு பணத்தை போட்டு காசு ஆக்குறது எவனுக்குமே பிடிக்காது, சாதாரண மனசு உள்ளவனுக்கு. காமெடியில தான் பார்த்திருப்பீங்க, ரோட்ல ஓட்டு ஏமாத்தி படுக்க வச்சு மூக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. உணர்வு உள்ள மனுஷனுக்கு, அறிவுள்ள மனுஷனுக்கு சவத்தை வைத்து பணம் பார்ப்பது என்பது முடியாது. அப்போ சந்தோஷ் இதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா ஒரு இனத்தின் சாவின் மேல் நின்று மாரடிச்சு அழுது அதை வந்து பணமாக்கி திங்கக்கூடிய ஒரு எச்சி பொறுக்கியாக இந்த நபர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்றேன், ஈழத்து பிணங்கள் மேல் நின்று மாரடித்து அழுது பிச்சை எடுத்த ஒரு திரள்நிதி திருடன் இந்த சீமான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்களை அவர் சொல்றாரு.